राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। गोवर्धन गिरी எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு கண்ணனே நேத்தி சொல்ல கேட்டோம். ரைட்டா? அழகா பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் கோவர்தனத்திற்கு ஏன் பூஜை செய்யணும்னு கண்ணன் சொல்கிற காரணங்களை பார்ப்போம். நம்ம நேத்தியே சொன்னோங்க, இன்னும் விதமாக இருக்கு. ஸ்ரீ பகவான் உவாச்ச கர்மணா ஜாயதே ஜந்துः கர்மணைவ பிரலீயதே சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் கர்மணைவாபிபத்யதே. கர்மணைவ அபிபத்யதே. கர்மத்தினாலே தான் எல்லா ஜீவர்களும் உற்பத்தி ஆகின்றன, கர்மத்தினாலேயே நாசம் அடைகின்றன. சுகதுக்க பயக்ஷேமம் எல்லாமே கர்மத்தினாலே. அதில் கர்மா ரிட்டர்ன்ஸ் எல்லாத்துக்கும் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ என்னடா, பழி போடுறதுக்காக இல்லை. இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறது பழி போடுறதுக்காக இல்லை. நீ இப்போ செய்யக்கூடிய கர்மா சரியாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். அப்போ எதிர்காலம் நன்றாக இருக்கும். எதிர்பாராமல் சில சந்தர்ப்பங்களில் நஷ்டங்கள் வரும். ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம், சம்வேர் எங்கேயோ ஒரு நஷ்டம் வந்துடும். சரி, கர்மா அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கக்கூடாது. ஓகேவா? சில சமயங்கள் ஏதானும் ஆபத்துகள் விபத்துகள் நமக்கு இல்லை நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அமையலாம். என் வாழ்க்கையை எடுத்துப்போம். நெவர் எவர் இமேஜின்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்லாம் எனக்கு ஆகும் அப்படின்னு அந்த யோசனை எப்பயுமே கிடையாது. ஒன் ஃபைன் நைட் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போ நான் பண்ண நாமஜபம் பொய்யா, பக்தி பொய்யா, பகவான் என்ன கவனிக்கலையா, இப்படிலாம் நான் யோசிச்சிருந்தேன்னா டிப்ரெஷனில் போயிருப்பேன். அதுக்கும் நான் யோசிக்கலை. சரி, இத்தனை மட்டும் பகவான் உசுரோடு வச்சுருக்கான், அவ்வளோதான். ரெண்டாவது, முதல்ல சரி ஏதோ கர்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் ரொம்ப கர்மாவுக்கு விலை கொடுக்குற ஆசாமி கிடையாது. வாட் நெக்ஸ்ட்? ஓகே, அடிபட்டாச்சு, கால் உடஞ்சிருக்கு, கை பிரச்சனையாக இருக்குது, சரி இதில் எப்படி மீண்டு வரலாம், இதில் தான் நான் கவனம் செலுத்தினேன். ஸோ பொதுவாக யாராவது கேட்டால் சரி ஆயிடுத்து, ஏன் ஆச்சுன்னா சரி கர்மா, அவ்வளோதான். ஸோ நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்கணும். அப்போ நம்ம விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு ஒரு வச்சனம் உண்டு. ரைட்டா? இப்போ நான் இன்றைக்கி ஒரு விதை போடுறா வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல மாம்பழம் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் கிளாஸாக மல்கோவா கொட்டையை நட்டு வைக்கிறேன். நிச்சயமாக அதிலிருந்து மல்கோவா மாமரம் தான் வரும். அதில் காய்க்கக்கூடியவைகள் மல்கோவா மாம்பழமாக தானே இருக்கும். கரெக்டா? இதே நான் ஒரு முள்ளுச்செடியினுடைய விதையை நடுறேன்னு வச்சுக்கோங்களேன், கேரண்டியாக முள்ளுச்செடி தானே வளரும். அப்போ நான் விதைத்ததை நானே அறுவடை செய்வேன். சிம்பிள் லாஜிக். ஸோ நல்லதை செய்யணும், நல்லதை விதைக்கணும், நல்லதே நடக்கும், நல்லதையே அறுவடை செய்வோம். இதான். ஸோ நம்ம பண்ணவுடைய கர்மாக்கள்னாலே ஜனனம், கர்மாவினாலே மரணம். நம்முடைய சுகம் துக்கம் பயம் க்ஷேமம் எல்லாமே நம்முடைய கர்மாவை அடிப்படையாக கொண்டது. பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யன் ஸ்ரீ கூரத்தாழ்வான், அது இன்னைக்கு ஆடிப்பூரம்.
பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஸ்ரீ பெரும்புதூரில் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய தங்கையானவளே அப்படின்னு ஆண்டாளை கொண்டார். நம் கோயில் அண்ணன் அப்படின்னு தான் ஆண்டாள் கொண்டாடுவார். அந்த கூரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுறது. கிருமி கண்ட சோழனுடைய அரசவை தானே தன் கண்ணை பிடுங்கி போட்டுட்டார். ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறார். உங்களுக்கு இப்படி ஆயிடுதே அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் சொல்றார், ஏதோ ஒரு கர்மா அப்படின்றார். உமக்கும் பாவம் உண்டோ அப்படின்றார். அப்போ கூரத்தாழ்வான் சொல்றார், யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்றோ ஒரு நாள் திருமண் கோணலாயிட்டிருக்கார் குதர்க்கமா பார்த்திருப்பேன், அந்த கர்மாவின் பலன் கண் போயிற்று அப்படின்னார். இப்போ பார்த்துக்கோங்க, த பவர் ஆஃப் கர்மாவை கூரத்தாழ்வான் எப்படி சொல்றாருன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம திரும்ப திரும்ப புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம்னு சுற்றி வரோம்னு சொல்கிறோம், ரைட்டா? பிறப்பு இறப்பு மீண்டும் பிறப்பு, இதுதான். இப்படி பல ஜென்மாக்கள் வருவதற்கான ஒரு கர்மாவை நாம் இந்த ஜென்மாவில் ஒரு நொடிப்பொழுதில் செய்கிறோம் அப்படின்ற கூரத்தாழ்வான். ஸோ உங்கள் கர்மாவை கரெக்டாக பார்த்து பண்ணுங்க, புரியுறதா? அதனால் கண்ணன் சொல்கிறான், கர்மா தானேப்பா இது, இந்திரனாலே என்ன பிரயோஜனம்? ஏன்னா இப்போ கண்ணனுக்கு 7 வயசு, பகவானுடைய 6வது வயசுலேயும் இந்திர பூஜை நடந்திருக்கு, 5வது வயசு, 4வது வயசு, 3வது வயசு, 2வது வயசு, 1வது வயசு, எல்லா வயசுலையும் இந்திர பூஜை வருஷா வருஷம் நடக்கிறது சரத் ருத்துல. அப்பெல்லாம் கண்ணன் ஒன்றுமே சொல்லலை, இவ்வளோ வருஷம் ஆயாச்சு. பகவான்லாம் சின்ன வயசுல பேச ஆரம்பிச்சாச்சு. ஓகே, 3-4 வயசுல பேச ஆரம்பிச்சா வச்சுக்கோங்களேன். 4, 5, 6 விட்டுட்டானே, 7வது வயசுல சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்திரனுக்கு அகம்பாவம் வந்திருக்கு. சரி, தெய்வம் பொறுத்து பொறுத்து பார்க்கும். ஒரு எல்லைக்கு மேலே போகும்போது தெய்வமே நம்மளை கண்டிக்கும், அதுக்கு மேலே போனால் தண்டனை கொடுக்கும். தப்பே கிடையாது, சரி பண்ணணும்ல. தெய்வ அன்பு மட்டும்தான் இல்லையா, அதுக்கு கண்டிக்கவும் தெரியும், சாமிக்கு வரம் கொடுக்கவும் தெரியும், அடிக்கவும் தெரியும். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தள்ளி வைக்கவும் தெரியும், ஓடி கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கவும் தெரியும் சுவாமிக்கு, ஒதுங்கி போகவும் தெரியும், ஒதுக்கவும் தெரியும், நெருங்கி நிற்கவும் சுவாமிக்கு தெரியும். தெய்வீகம் அப்படின்னா வெறும் அப்படியே கருணைமயமானதுன்னு அர்த்தம் இல்லை. தெய்வீகத்தில் நம்மை கண்டிச்சு நல்வழிப்படுத்துறதும் தெய்வீகம்தான். நம்ம உருப்படாமல் போனால் நம்மளை தட்டி தட்டி அடக்க வைக்கின்றது தெய்வத்தின் தர்மம் தானே. கோபிகைகளுக்கு அகம்பா வந்துடுத்தோ, கண்ணன் மறைஞ்சு போயிட்டானே, சரிதானா? அப்போ அந்த கோபிகளுக்கு தன்னையே கொடுத்த அந்த கண்ணனே சீச்சின்னு அவளை விட்டு ஒதுங்கி போயிட்டான். அப்போ கண்ணன் பார்த்தானா, இப்போ இந்திரனுடைய அகம்பாவத்தை அடக்கியே ஆகணும்னு ஒரு தீர்மானம் வந்துடுது அவனுக்கு. அதனாலே இவ்வளவு பேசினார். ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவான், தஸ்மா சம்பூஜயேத் கர்ம ஸ்வபாவஸ்தஸ்வ கர்ம கிருத் அஞ்சசாயேன வர்த்தேத ததேவாஸ்ய ஹி தெய்வதம். அப்போ அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு ஜென்மாவில் வயிற்று பழப்புக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை அழகாக பண்ணிட்டு சௌக்கியமாக வாழணும். எதை கொண்டு ஒருவன் பிழைக்கிறானோ அவனுக்கு அதவே தெய்வம் அப்படின்றார். இதில் ரொம்ப அழகாக பகவான் இன்னொரு ஸ்லோகம், இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் சொல்கிறான், தேகானுச்சாவசாஞ்சந்து பிராப்தியோத்சுஜதி கர்மணா சத்ரு மித்ர உதாசீனஹ கர்மைவ குருரீஸ்வரக. கர்மத்தினால தான் பிராணியானது உயர்வை தாழ்ந்த சரீரங்களை அடையிறது, அப்புறம் விடுறது. நமக்கு யாராவது ஒரு விரோதி இருக்கா, நமக்கு யாராவது ஃப்ரெண்டு இருக்கா, நம்மளை யாராவது ஒருத்தன் ஒதுக்கி தள்ளுறான், எல்லாமே நம்ம கர்மா தான். நமக்கு குரு அமையிறதும் கர்மா, ஈஸ்வரன் அமையிறதும் கர்மான்றான். பகவான் கர்மாவை அவ்வளோ எம்பசைஸ் பண்ணி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். ஸோ
ஸோ என் சிஷ்யர்களுக்கு நான் கர்மா, என் சிஷ்யர்கள் எனக்கு கர்மா. என்ன சொல்கிறது? ஸோ கர்மாவை பற்றி பகவான் விதவிதமாக சொல்கிறான். அதனால் கோவர்தனத்துக்கு பூஜை பண்ணலாம், இந்திரனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். நமக்கு தேசங்கள், நகரங்கள், கிராமங்கள்லாம் இல்லை, வனத்திலேயே வசிக்கிறோம். அதனால் தஸ்மாத் கவாம் பிராமணானாம் அத்ரேச்சாரப்யதாம் மகஹ ய இந்திரயாக சம்பாராஸ்தைரவ்யம் தைரயம் சாத்தியதாம் மகஹ. அதனால் பசுக்கள், பிராமணர்கள் கோவர்தன மலைக்கு யாகமட்டம், இந்திரயாகத்திற்காக சேகரிக்கப்பட்ட திரவியங்கள் என்ன உண்டோ அவைகளை கொண்டு இந்த யாகங்கள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறான். பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறான். இதெல்லாம் பாகவதம் தசமஸ்கந்தத்தில் இருக்குது. அதே நம்ம கர்க சம்ஹிதை, அதில் கிரிராஜ கண்டம், அதில் முதல் அத்தியாயம் நேற்று அதில் சொல்லிகிட்டு இருந்தோம். யஜ்யங்களுக்கு ராஜா இதுதான், இது எனக்கும் பிடிச்சது, இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சொல்ல. அப்போ அந்த கிருஷ்ணனுடைய வார்த்தையை கேட்ட அவ்வளோ அழகாக ஜம்முன்னு சொல்கிறார். ஹே நந்தசூனோ ஹே தாத त्वं साक्षात् ज्ञानसेवदिः कर्तव्या केन विधिना पूजा अद्रेर्वद तत्वतः. அப்போ ஒரு வயசான ஒருத்தர், சன்னந்தோன்னு பேர் அவருக்கு. அந்த சனந்தர் கேட்குறார், நந்தலாலா கிருஷ்ணா, நீ சாக்ஷாத் ஞான நிதிப்பா, கிரிராஜனுக்கு என்ன முறைப்படி பூஜை பண்ண அதையே சொல்லுடா கொந்த அப்படின்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆலிப்ய கோமயேனாபி கிரிராஜபுவம் யதஹ த்ருத்வாத சர்வசம்பாரம் பக்தியுக்தோ ஜிதேந்திரியः சஹஸ்ரசீர்ஷா மந்த்ரேனாத்ரயே ஸ்நானம் ச காரயேத் கங்காஜலேன யமுனா ஜலேனாபி द्विजैः सह शुक्ल गोदुग्धधाराभिस्ततः पञ्चामृतैर्गिरिं स्नापयित्वा गन्धपुष्पैः पुनः कृष्णाजलेन वै वस्त्रं दिव्यं च नैवेद्यम् आसनं सर्वतोऽधिकम् मालालंकार निचयं दत्वा दीपावलिं परां ततः प्रदक्षिणां कुर्यात् नमस्कुर्यात् ततः परं कृताञ्जलिपुटो भूत्वा त्विदमेव मुदीरयेत् नमो वृन्दावनांकाय तुभ्यं गोलोकमौलिने पूर्णब्रह्मातपत्राय नमो गोवर्धनाय च पुष्पाञ्जलिं ततः कुर्यात् नीराजनमतः परं घण्टाकांस्यं मृदङ्गाद्यैर्वादित्रैर्मधुरस्वनैः
वेदाहमेतं मन्त्रेण वर्षलाजैः समाचरेत् तत्समीपे चान्नकूटं कुर्यात् நடத்தல பிரிண்டிங் ஒழுங்காக இல்லை, பரவாயில்ல. குர்யா ஸ்ரத்தா சமன்விதக கச்சோலானம் சதுர்பஷ்டி பஞ்சபக்தி சமான்விதம் துளசீதலமிஸ்ரைச்ச ஸ்ரீகங்கா யமுனாஜலைः षट्पञ्चाशतभैर्भावगैः कुर्यात् सेवां समाहितः ततो अग्नीन् ब्राह्मणान् पूज्य गासुरान् गन्धपुष्पकैः. கண்ணன் அழகா சொல்கிறான், கிரிராஜனுக்கு எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு. முதல்ல எந்த பூஜை பண்ணுறோமோ அந்த கிரிராஜன் பக்கத்தில் மலையடி வாரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நல்லா சாணினால் நல்லா முழுகி அந்த இடத்துல எல்லா பொருளையும் வைக்கணும். ஸ்ரத்தையோட சகசிர சீர்ஷான்ற மந்திரத்தை படித்து பிராமணாலோட கங்கா அல்லது யமுனா ஜலத்தினால கிரிராஜனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அழகாக நல்ல பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி திரும்பி யமுனா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணணும். அதன் பிறகு தூபம், மலர், ஆடை, ஆசனம், நிவேத்தியங்கள், மாலை, ஆபரணங்கள், அப்புறமா தீபாவளின்னு பகவான் வார்த்தையை சொல்கிறான். தீபங்கள் அழகாக ஏற்றி வச்சு கிரிராஜனை பிரதட்சணம் பண்ணணும். ஒரு கிரிராஜனுடைய ஒரு கல் எடுத்துட்டா கூட அதுவும் கிரிராஜன் அப்படின்னு தான் சொல்லுவார்கள். அப்புறமா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கைகூப்பி பிருந்தாவனத்தினுடைய நமோ பிருந்தாவனாம் காய துப்யம் கோலோக மௌலினே, பிருந்தாவனத்தில் மடியில் இருப்போம் கோலோகத்தினுடைய மகுடமாக இருக்கிறதும் ஆகிய பூர்ண பிரம்மாதபத்ராய அழகான பூர்ணமான பிரம்ம பரமாத்மாவுடைய கொடையான கிரிராஜனுக்கு நமோ கோவர்தனாயச்ச நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லணும். பகவான் அந்த கிரிராஜன் மேலே பூக்களை போடணும். அப்புறம் தாளம், மிருதங்கம் எல்லாம் வச்சுட்டு ஆனந்தமாக கிரிராஜனுக்கு ஆரத்தி பண்ணணும். அப்புறம் வேதாகமே தம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு வேத மந்திரங்களை சொல்லி கிரிராஜன் பக்கத்தில் அன்னக்கூட்டோத்சவம் பண்ணணும். 84 கிண்ணங்களில் அழகாக 5 வரிசையில் வச்சு துளசி கலந்த கங்கா யமுனா ஜலத்தெல்லாம் வைக்கணும். அப்புறமா கிரிராஜனுக்கு 56 விதமான உணவுப் பொருட்களை சமர்ப்பிக்கணும். அப்புறம் அக்னியில் ஹோமம் பண்ணி பிராமணர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பசுக்கள் தேவர்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணிவிட்டு பிராமணாலை சாப்பிட வச்சு அதன் பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு போடணும். அதன் பிறகு எல்லாரும் பசுக்களோட முன்னாடி உட்காந்து ஆடிப்பாடி ஜெயகோஷம் பண்ணி கோவர்தன பூஜை உற்சவத்தை முடிங்கோ அப்படின்னு பகவான் சொல்கிறான். ஸோ இதுதான் கோவர்தன பூஜை முறை. சொல்கிறது யார்? கிச்சாப்பைய பண்ணி பார்க்கணும்ல. போகலாம், ஒரு தடவை போய் கோவர்தன் மலைக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் நிதானமாக. சரியா? சரி, அங்கே போய் பண்ணுறோம். கோவர்தன மலை இருக்குது, போக முடியல. இந்த தீபாவளிக்கு அடுத்த நாள் கோவர்தன பூஜை. நம்ம நரக சதுர்த்தி கொண்டாடுறோம். அடுத்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி, அதுக்கு அடுத்த நாள் இந்த பிரதம அன்னைக்கு தான் கோவர்தன பூஜை. ஸோ அந்த போக முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? பகவானே அதுக்கு சொல்கிறான், யத்ர கோவர்தனாபாவஹ தத்ர பூஜா விதிம் ஸ்ருணு
கோமயைர்வந்தனம் குர்யாத் ததாகாரம் பரோன்னதம். இந்த மாதிரி தான் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் அழகாக பூஜையெல்லாம் பண்ணிட்டுருக்கா. நிறைய இடங்களில் பார்க்கலாம். சப்போஸ் பிருந்தாவனத்தில் இல்லை வெளில யாரோ இருக்கான்னா அவள் எப்படி பூஜை பண்ணணும்னா, பகவானே சொல்கிறான், நல்ல சாணியினாலே ஒரு கோமயை வந்தனம் குறியாது ததாகாரம் பரோன்னதம். சாணி இருக்கும் இல்லையா, அதனால கோவர்தன மலை மாதிரி ஒரு பெரிய உருவம் பண்ணணும். அப்புறம் அதுக்கு புஷ்பம் செடி கொடியெல்லாம் வச்சு அழகு பண்ணணும். அதை அப்படியே பூமியில் வச்சு தான் பூஜை பண்ணணும். அப்புறம் கோவர்தன சிலையை வச்சு பூஜை பண்ணணும். கோவர்தனுடைய கல்லை வச்சுன்னு பூஜை பண்ண நினச்சா பகவான் கீதையில் இதில் கர்க சங்கீதையில் சொல்கிறான், ஷிலா சமானம் புரட்டம் க்ஷிப்தவாத்ரௌ தச்சிலாம் நயேத் கிருஹ்ணியாதோ வினாஸ்வர்ணம் சமஹாரௌரவம் ரஜேத். கண்ணன் சொல்கிறான், ஒருவேளை உனக்கு கோவர்தன கல்லத்தை வச்சு பூஜை பண்ணணும் ஆசை இருக்குன்னா எத்தனை பெரிய கல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தங்கம் கொடுக்கணும் அப்படின்னு. தங்கம் கொடுக்காமல் எடுத்துகிட்டு போயாச்சுன்னா மகாரௌரவம்ன்ற நரகத்தில் அவதிப்படுவார்கள் அப்படின்ற. அதாவது முக்கியமாக கோவர்தனத்தினுடைய கல் எடுத்துகிட்டு வரப்படாதுன்னு ரெண்டு விஷயம் இல்லை. நான் முக்கியமாக பார்க்குறது, ஆளாளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு கோவர்தன மலை ஏற்கனவே சிறுசு, அப்புறம் பின்னாடி வர ஜெனரேஷன்ஸுக்கு இந்த கல் கிடைக்காது. அதை தவிர இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய உண்டு. உங்களுக்கு வித்துருவா கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்க நிறைய பேர் இருக்கா, லட்சக்கணக்கில் வாங்க நிறைய பேர் இருக்கா. அதனால் இதை காப்பாற்றுறதுக்காக முக்கியமாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ற சொல்ல இன்றைக்கும் வாங்க எடுத்தோம்னா நிறைய திட்டுவா எல்லாரும். மகாத்மாக்கள் யாரும் விற்கிறதுக்காகவோ பெருமைக்காகவோ எடுக்க மாட்டார்கள். சாதாரண மக்களுக்கு மனுஷாளுக்காக சொல்கிற விஷயம் இது. அதனால் இந்த கோவர்தனத்தில் மண்ணை சாணியில் பண்ணிவிட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். பகவான் சொல்கிறார், கோவர்தன மலைக்கு அழகாக யார் பூஜை பண்ணுறா அவள் 7 கண்டங்களோடு கூடி அந்த பூமியில் எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ எல்லாத்தையும் நீராடின பலன் கிடச்சிரும்ன்றார். ஒவ்வொரு வருஷமும் யார் கோவர்தன பூஜை பண்ணுறானோ அவன் பூமியில் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவித்து விட்டு மோட்சத்தையும் அடைகிறான் அப்படின்றார். கிரிராஜ மகா பூஜாம் வர்ஷே வர்ஷே கரோதி யஹ இஹ சர்வசுகம் புக்த்வாம் அத்ர மோக்ஷம் பிரயாதி சஹ. பகவானே அவ்வளவு அழகாக சொல்கிறான். ஸோ இப்படி தான் கோவர்தன பூஜை பண்ணணும். முறை என்னன்னு கண்ணனே சொல்லிட்டான். அதனால் கண்ணன் சொல்லியாச்சு இல்லையான்னு சொல்லிட்டு இந்திர பூஜைன்ற தீர்மானத்தை ஓரந்தள்ளி வச்சுட்டாலாம். கோவர்தன பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சூப்பர் இல்லை? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. அது ஆண்டாளுடைய கோவிந்தா கோவிந்தான்ற அவள் பிடிச்ச ஒரு திருநாமம். இந்த கோவிந்தான்ற திருநாமமே பகவான் கோவர்தனகிரி உத்தாரணம் பண்ணதுனால தான். சரியா? திருவாடிப்பூரத்தன்னைக்கு நமக்கு இந்த கோவர்தன வைபவம் அப்படின்றது ஆண்டாளுடைய அருள். வேறு என்ன சொல்கிறது? என் செல்லக்குட்டி அப்படி தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாள். ராஜாத்தி. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा.